என்னோடய ஃப்ரெண்டுக்கு லாஸ்ட் மந்த் மேரேஜ் ஆச்சு. அவன் மேரேஜ் ஹைதராபாத்தில் நடந்ததுனால என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. ஸோ இப்போ அவள் சென்னை வந்திருக்குன்னு சொல்லியிருந்தா. அதனால் அவளுக்கு சில்வரில் எதனா கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் பிளான் பண்ணியிருந்தோம். என்னோடய மைண்டில் இருந்தது எல்லாமே இந்த 3 ஆப்ஷன் தான். ஒன்று விளக்கு, இன்னொன்று சில்வர் பவுல், அப்புறம் குங்குமச்சிமிழ். பட் குங்குமச்சிமிழே வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த 2 தான் நான் ஃபைனல் பண்ணியிருந்தேன். அதில் இந்த லோட்டஸ் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவே ஃபைனல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பில் போட்டாச்சு. இது எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டி நகரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பில் போட்டதுக்கப்புறம் அங்கேயே நான் கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன். இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா ஸ்டோர் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரவணா ஸ்டோர் எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு. பட் நான் போன அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக கூட்டம் இன்னும் அதிகமாக இருந்தது பிகாஸ் ஆஃப் திஸ் ஆடி மாதம். ஸோ எனக்கு வாங்கலான்ற பிளான் எல்லாமே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என் குழந்தைக்கு வாங்கிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். டெய்லி வியர் ஃப்ராக், டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதை செலக்ட் பண்ணி பில் போடவே கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆகிடுச்சு. அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ஸோ ஈவினிங் எப்போவுமே நம்ம 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் வாக்கிங் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு என்னோட மாமியாரோட பர்த்டேனால் அவங்களுக்கு சாக்லேட் கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு ஐபேக்கோ தான் போயிருந்தோம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அங்கே ஐபேக்கோவில். ஸோ நான் சாக்லேட் திரமசு தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. See you in next video. Bye.